வந்து உரிய இடத்த வந்து நம்ம குடுக்க மாட்றோம். கோமதி அம்மாக்கு பேக் டு கோமதி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கொடுத்த டாபிக் வந்து மேடம் வந்து பயங்கர உற்சாகத்தோட ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. அதாவது தேசப்பற்ற ஊட்டுறதுன்னு ஒண்ணு நேற்று பேசணும். அந்த உணர்வை வந்து இப்போ பவரை ஏத்துறது ஒரு பக்கம், ஆனா இந்த இடத்துல நான் வந்து வேற டைமென்ஷன்ல யோசிக்க வச்சது. இழப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். பேரிழப்புமோ. பார்டர்ல வேலை பார்க்குறான், உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குறான். அவன் இழந்ததுக்கு அப்புறம் அவர் நாட்டுக்கு ரொம்ப இழப்பு இருக்கும்போது இன்னைக்கு நாட்டுப்பற்ற வேற டைமென்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு நீ போருக்கு போகணும்னா நீ போய் பார்டர்ல நிக்க கூடாது. நிக்காம உன்னோட செயல் எப்படி நிக்கும்? ட்ரோன்ல தாக்குறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பற்ற வந்து அட்டாச்மெண்ட் டு தட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அமெரிக்கா கை விட்டாலும் நான் பிரிட்டனோட கை கோப்பேன் அப்படிங்கிற அந்த தன்மை தான் நாட்டுப்பற்றோட பவரை கூட்டும். அது விளையாட்டு ரொம்ப தேவையா இருக்கு. அந்த விளையாட்டை பவர்ஃபுல்லா நாலெட்ஜபிள் பீப்புளா உருவாக்கி, அந்த நாலெட்ஜோட பிரசன்ஸ் தான் பார்டர்ல இருக்கணுமே ஒழிய உயிரை பணைய வச்சு யாருமே. இப்ப ரீசெண்டா ஒரு நண்பரோட பேசினேன். அவர்கிட்ட அவர் கிளம்பும் போதெல்லாம் அவர் ஒய்ஃபும் குழந்தைங்களும் அடி வயிறை பிடிச்சிக்குவோம். ஐயோ எப்பப்பா வருவீங்க நீங்க, அதாவது எப்பப்பா வருவீங்கன்னு வாய் சொல்லுது, வருவீங்களா மாட்டீங்களான்னு மனசு சொல்லும். அந்த பெயின் எல்லாம் நிறைய பேர் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நான் பார்டர்ல நிக்காமே இங்க நின்று அங்க என்ன வேலை செய்யணும்னு ஒரு காலேஜ்லயும் பாடங்களை நம்ம அப்படி மாத்தணும். என்ன படிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா எல்லாருமே காமர்ஸ் படிச்சு வியாபாரம் பண்றது, சிஏ படிச்சு ஆடிட்டர் பண்றது, எவனை ஏமாத்துறது இப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் மாறி மக்களுக்கு யோசிக்கிற தன்மைகளை நம்ம மாத்தி யோசிக்க வச்சோம்னா எங்கேயும் எந்த இழப்பும் இருக்காது. பணத்தை எவ்வளவு தூரம் போற்றுறோமோ மனிதர்களை போற்ற வேண்டும். We have to plan for that. Missing one person is valuable. We have to take it in a right sense. ஒரு இடத்துலையும் நம்ம உத்வேகத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தப்பான ரூட்ல இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க கேட்கறது இல்லை. அம்மா எல்லாம் உங்க காலத்தோட சரி, நான்லாம் வாழ்றதுக்கு வந்திருக்கேன், தெளிவா இருக்கேன் நான் அப்படின்னா அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். நீ வாழ்டா தம்பி, தம்பி நீ முக்கியடா தம்பி வீட்டுக்கு, நீ முக்கியடா தம்பி நாட்டுக்கு, நாட்டுக்கு முக்கியம்னா உன்னோட பவரையும் நாலெட்ஜையும் கொண்டு போய் கொடு, வீட்டுக்கு முக்கியம்னா உன்னோட பிரசன்ஸை கொடு. தட் பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிய வைப்பணும். தெய்வமே வாழ பல்லாண்டு ஈழற்றியாவி திருச்சியில் நண்பர்களே, each and every day we have to celebrate it. That celebration has to be planned through the knowledge, doing lot of things to the society. All the best. ஈழற்றியாவி வாழ்க பல்லாண்டு.